பொதுவாகவே திரையுலகை பற்றி பேசும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்கு நன்றி கெட்டவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல சிவகார்த்திகேயன் ஒரு உச்சமா இருக்கு. ஏன்னா என்னை அப்படி சொல்லி சொல்லி பழகிட்டாங்க, நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு. அந்த மாதிரி ஆள் நான் இல்லை. சிவகார்த்திகேயனை அறிமுகப்படுத்தியது, வளர்த்தது தனுஷ் அப்படின்னு தனுஷ் எங்கேயுமே சொல்லலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில போய் அவரையே தரக்குறைவா அவர் பேசுறாரு. டைரக்டர் எழில் இவரை ஒரு முழு ஹீரோவா, ஒரு சோலோ ஹீரோவா அறிமுகப்படுத்தினாரு. சிவகார்த்திகேயன் எந்த இடத்திலும் எந்த பேட்டியிலும் அந்த படத்தையோ அந்த எழிலையோ அந்த தயாரிப்பாளரையோ குறிப்பிட்டதே கிடையாது. இப்போ என்ன பண்ணான்னா, இந்த 75 கோடியை யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் 3 படம் டேட்டு தர்றேன் அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுத்தா, அந்த ஆஃபரை உண்மைன்னு நம்பி உள்ள வந்தவர் தான் KJR ராஜேஷ். இன்னைக்கு வரைக்கும் சிவகார்த்திகேயன் அவருக்கு டேட்டு கொடுக்கல. ஆனால் அதே பாண்டிராஜுக்கு இவர் டேட்டு கொடுக்காம எவ்வளவு காலம் இழுத்தடிச்சார் அப்படிங்கிறதுலாம் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் பாண்டிராஜுக்கிட்ட அக்ரிமெண்ட்டே இருந்தது. ஏன்னா நீங்கள் மேடையில் பேசும்போது எப்பயுமே ஒரு கண்ணியத்தோட பேசணும். நீ உன் பேச்சுக்கு கை தட்டுவாங்க அல்லது உன் பேச்சை கவனிப்பாங்கிறதுனால எதை வேணாலும் பேசுறது. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபீர் செந்தமிழ். இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் திரைத்திறன் ஆய்வாளர் வலைபேச்சு பிஸ்மி அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்க? நல்லா இருக்கு. கூழாங்களுடைய அந்த ட்ரைலர் லான்ச் அந்த பிரஸ் மீட்ல இருந்து போகணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நிறைய விஷயம் பேசியிருந்தாங்க. ஆனா இப்போது ட்ரெண்ட் ஆயிட்டு ரொம்ப பரபரப்பா திரும்பவும் சிக்கலில் சிவகார்த்திகேயனா அப்படின்னு போயிட்டு இருக்கு. மேடையில அவர் பேசின விஷயம் என்ன, நான் யாருக்குமே வாழ்க்கை கொடுக்கல, வாழ்க்கை கொடுத்தேன்னு நான் சொல்லிக்கல, ஆனா என்ன அப்படி சொல்லியே பழக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருந்தாரு. தனுஷை ஒரு வித்தல்ல குத்தி காட்டுறாரு அப்படின்னு பேச்சு போயிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, பொதுவாகவே திரையுலகை பற்றி பேசும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்கு நன்றி கெட்டவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் பொருந்தாது. விதிவிலக்காக சில பேர் இருந்தாலும் பெரும்பாலான ஆட்கள் அந்த மாதிரி இருப்பாங்க. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் அவங்களுக்கு கை தூக்கி விட்டாங்களோ அவங்களெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் மறந்துடுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லப்படுகிற விஷயம்தான் அது. ஸோ இதுல சிவகார்த்திகேயன் ஒரு உச்சமா இருக்காரு. அந்த நன்றி கெட்ட மனிதர், நன்றி கெட்டவர்கள் அப்படிங்கிறதுல சிவகார்த்திகேயன் தான் டாப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நான் தனுஷை பத்தி மட்டுமே சொல்லலை. நீங்க சிவகார்த்திகேயனுடைய அந்த திரை வாழ்க்கை, அந்த கரியரை நீங்க அப்படியே ரீவைண்ட் பண்ணி, நான் சொல்றது தொழில் ரீதியாக அவருக்கு கை கொடுத்தவர்கள். அவர் ஆரம்பத்திலிருந்து அவருடைய திரையுலக வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது பார்த்தீங்கன்னா பாண்டிராஜ். அவர் தான் மெரினா படத்துல இவரை அறிமுகம் செஞ்சாரு. ஆனா அதே பாண்டிராஜுக்கு இவர் டேட்டு கொடுக்காம எவ்வளவு காலம் இழுத்தடிச்சார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் பாண்டிராஜுக்கிட்ட அக்ரிமெண்ட்டே இருந்தது, என்னுடைய 2வது படம் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்ட்டு. அப்படி அக்ரிமெண்ட் போட்டும் அந்த பாண்டிராஜை இவர் ஹானர் பண்ணலை. அவர் நினைச்சு பார்க்கல. அதுக்கப்புறம் டைரக்டர் எழில் மனம் கொத்தி பறவை அப்படிங்கிற ஒரு படத்துல இவரை ஒரு முழு ஹீரோவா, ஒரு சோலோ ஹீரோவா அறிமுகப்படுத்தினாரு. ஆனா சிவகார்த்திகேயன் எந்த இடத்திலும் எந்த பேட்டியிலும் அந்த படத்தையோ அந்த எழிலையோ அந்த தயாரிப்பாளரையோ குறிப்பிட்டதே கிடையாது. சொல்லப்போனா அந்த படத்தில் நடித்ததே ஒரு கெட்ட கனவாவே மறந்துட்டார். ஆனா ஆரம்பத்துல சிவகார்த்திகேயன் என்பவரை மக்களிடம் கொண்டு சேர்த்ததுல அந்த படத்துக்கும் பங்கு இருக்கு நிச்சயமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எஸ்கேப் ஆர்டிஸ்ட் அவர் தான் சிவகார்த்திகேயனை அப்படி தூக்கி தலையில சுமந்தாருன்னே சொல்லலாம். இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம், கேடி பில்லா கில்லாடிறாங்க, இந்த மாதிரி படங்கள்லாம் அவரை வச்சு பண்ணாரு. இன்னும் சொல்ல போனா ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வச்சிருந்த சிவகார்த்திகேயனுக்கு முதல் முறையாக கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு மேல் மதிப்பு கொண்ட ஒரு ஆடி காரை பரிசு கொடுத்தாரு. நான் கூட மதன் சார்ட்ட கேட்டேன், ஏங்க அதான் அந்த பையன் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கான், நீங்க பாட்டு இந்த மாதிரி கொடுத்து ஏன் அவங்களுக்கு இந்த மயக்கத்தை ஏற்படுத்துறீங்க அப்படின்லாம் நான் கேட்டேன். அப்போ கூட அவர் சொன்னார், இல்லை அவர் எனக்கு தம்பி மாதிரிலாம் அவர் சொன்னதாக எனக்கு ஞாபகம். அந்த எஸ்கேப் மதனையும் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறம் ஆர்டி ராஜா, இன்னும் சொல்ல போனால் அந்த ஆர்டி ராஜாங்கிற ஒரு மனிதர் தான் சிவகார்த்திகேயனை ஒரு நடிகராக டிசைன் பண்ணார். நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிலை செய்வது மாதிரி சிவகார்த்திகேயன் என்கிற ஒரு தொலைக்காட்சி ஆங்கரை ஒரு ஹீரோவா டிசைன் பண்ணது அவர் தான். இப்படி நிக்கணும், இப்படி நடக்கணும், இப்படி பார்க்கணும், இப்படி பேசணும் அப்படின்னு எல்லாவற்றையுமே அவருடைய பர்சனல் கேரக்டர்லேருந்து அந்த
இதுல வந்து எப்படியான கதாபாத்திரங்களை செலக்ட் பண்ணணும், எப்படிப்பட்ட கதைகளை செலக்ட் பண்ணி கொண்டு வந்ததெல்லாம் அவர் தான். அவரை ஒரு கட்டத்துல வெட்டி விட்டாரு. இதுக்கு இடையில சொல்ல மறந்த விஷயம் தனுஷ். அவர் தான் இவரை 3ங்கிற ஒரு படத்துல வந்து அறிமுகப்படுத்தி, அதுக்கப்புறம் எதிர்நீச்சல்னு ஒரு படம் கூட தயாரிச்சு இவரை ஹீரோவா பண்ணி அடுத்தடுத்து இவருக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுப்பதற்காக அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. கடைசியில அவரையும் வந்து இவரை வெட்டி விட்டுட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மேடையில போய் அவரையே தரக்குறைவா அவர் பேசுறாரு. இன்னும் சொல்ல போனா சிவகார்த்திகேயனை அறிமுகப்படுத்தியது, வளர்த்தது தனுஷ் அப்படின்னு தனுஷ் எங்கேயுமே சொல்லலை. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பதிவை கூட நீங்க இப்படி பார்க்க முடியாது. நான் தான் இவரை அறிமுகப்படுத்தினேன், நான் தான் இவரை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு தனுஷ் எங்கேயுமே சொல்லல. வெற்றிமாறன் அவர்கள் மேடையில சொல்லிதான் வந்து இப்படி தானே சொல்லியிருக்காருன்றது. ஆனா என்னன்னா ஊடகங்கள் இப்ப என்னை போன்றவர்களுக்கு உண்மை தெரியுங்கிறதுனால நம்முடைய ஊடகங்கள்ல அந்த செய்தியை வந்து நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணியிருப்போம். ஆனா அது வந்து அவரை எந்த அளவுக்கு எரிச்சலுக்குள்ளாக்கி இருக்கு அப்படிங்கிறது இந்த மேடை பேச்சு மூலமா புரிஞ்சுது. ஆனா சிவகார்த்திகேயன் அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்ல சொல்ல வேண்டிய ஆள் வந்து KJR ராஜேஷ். அதாவது இவருக்கு கிட்டத்தட்ட 75 கோடி ரூபாய் கடன் வந்துருச்சு. அந்த கடனை தன்னுடைய பணத்தை கொண்டு அடைப்பதற்கு அவருக்கு வந்து மனம் இல்லை. அதான் உண்மையான விஷயம். அப்ப என்ன பண்ணாருன்னா இந்த 75 கோடியை யார் ஏத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் 3 படம் டேட்டு தர்றேன் அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுத்து அந்த ஆஃபரை உண்மைன்னு நம்பி உள்ள வந்தவர் தான் KJR ராஜேஷ். சிவகார்த்திகேயன் கொடுக்க வேண்டிய 75 கோடி கடனை அவர் ஏத்துக்கிட்டாரு. ஆனா சொன்ன மாதிரி அவருக்கு வந்து இவர் தொடர்ந்து டேட்டு கொடுக்கல. இன்றைக்கு அவர் கடனாளியாகி இது சிவகார்த்திகேயன் கடனை தான் ஏற்றுக்கொண்டதால் சிவகார்த்திகேயன் படத்தினால் ஏற்பட்ட அந்த தோல்வியினால பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் கடனாளியா இருக்காரு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருக்கு டேட்டு கொடுக்கல. சொல்லப்போனா சிவகார்த்திகேயன் டேட்டு தருவாருங்கிற நம்பிக்கையில சிங்கப்பாதைன்னு ஒரு ப்ராஜெக்டே அவர் ஆரம்பிச்சாரு. அட்லியுடைய அசிஸ்டன்ட் அசோக்குமார்ங்கிற ஒரு டைரக்டரா போட்டு ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் சிவகார்த்திகேயன் அவருக்கு டேட்டு கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து இந்த நன்றி மறந்த மனிதர்கள் ஒரு முதன்மையான நபர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏத்தி விட்டவரை ஏமாற்றம் படலம்னே ஒரு தனியா ஒரு படம் பண்ணலாம். இல்ல நிச்சயமா. அதாவது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து நீங்க ஆரம்ப கட்டத்தில் உதவியர்களை வந்து நீங்க காலம் முழுக்க வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு போக முடியாது. அது வந்து நடைமுறையிலேயும் சாத்தியம் இல்லை. அதே நேரம் பாத்தீங்கன்னா அந்த உதவிகளை ஆரம்ப காலத்தில் அவர்கள் செய்த நன்மைகளை எல்லாம் நீங்க மறந்துடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஆனா சிவகார்த்திகேயன் வந்து இவர் இப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு. எனக்கு வாழ்க்கை கொடுத்தது சினிமா. அதனால வந்து இனிமே இந்த படத்து மூலியமா கூழாங்கல் படத்தை இந்த படத்து மூலியமா கொட்டுக்காளி மூலியமா எனக்கு வந்து வருமானங்கள் வந்தால் இன்னும் நான் அடுத்த படத்துக்கு வந்து வினோத்க்கு கொடுப்பேன். இன்னும் நிறைய படங்களா வந்துகிட்டு இருக்கோம். தயாரிப்புல இன்னும் தீவிரமா இறங்க போறாரு சிவகார்த்திகேயன் அவர்கள். இல்ல அவர் தயாரிப்பு தொடர்ந்து பண்ணிட்டு தானே இருக்கு. SK ப்ரொடக்ஷன் ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு. சொல்ல போனா அவர் நடிக்கிற படங்களையே அந்த நிறுவனத்தின் மூலமா ஃபர்ஸ்ட் காப்பி அடிப்படையில எல்லாம் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. அது ஒர்க் அவுட் ஆகாததுனால இப்ப வெளிப்படங்கள்ல எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா கூழாங்கல் இயக்குனருடைய படம் கொட்டுக்காளியை வந்து அவர் பண்ணியிருக்காரு. இது நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரு நல்ல படத்தை, அதுவும் பாத்தீங்கன்னா மற்ற தயாரிப்பாளர்கள் தயாரிக்க தயங்குகிற படத்தை சிவகார்த்திகேயன் மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணும்போது அந்த படத்துக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனா கொட்டுக்காளிங்கிற படத்தை யாரோ ஒரு எக்ஸ் எடுத்திருந்தா நிச்சயமா ஆடியன்ஸ் தியேட்டருக்கு போக மாட்டாங்க. என்னடா கொட்டுக்காளிங்கிறான், என்னடா டைட்டில் போக மாட்டாங்க. சிவகார்த்திகேயன் பண்றாருக்கும் போது ஐயோ இவர் பண்றாருன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, என்ன வெள்ளையா இருக்கிறோம் பொய் சொல்ல மாட்டான் மாதிரி இப்ப இவர் பண்றதுனால அது நல்ல படமா இருக்குன்னு சில மைண்ட் செட்ல தியேட்டருக்கு போவாங்க. அது வந்து தமிழ் சினிமாவுக்கு நல்லது. அதே நேரம் அதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு. சில நடிகர்கள் சொந்த படம் தயாரிப்பது என்பது நஷ்ட கணக்கு காட்டுவதற்கு அந்த படங்களை பயன்படுத்திக்குவாங்க. அது ரொம்ப கடந்த காலங்களில் பல நடிகர்கள் அப்படி பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல படத்தை தயாரிப்பாங்க, ஆனா அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணாம பர்பஸாவே அந்த படத்தை ஒரு தோல்வி படமா இவங்க கட்டமைப்பாங்க. அப்ப என்ன ஆகுன்னா இப்ப அந்த படத்தின் மூலம் இவங்களுக்கு 50 லட்சம் நஷ்டம் அப்படின்னா அழகா வந்து ஒரு 5 கோடி நஷ்டம்னு கணக்கை காட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கும் பயன்படுத்துவாங்க. பட் சிவகார்த்திகேயன் அப்படி பண்ண மாட்டார் அப்படின்னு நம்ம நம்பலாம். இன்னொரு பக்கம் வந்து விஜய் சேதுபதி வந்து தயாரிப்பு அவதாரம் எடுத்தாரு. ஆனா வந்து கடைசி விவசாயம் மூலம் வந்து ஒரு அடி வாங்கினாரு. இவர் கனா தொடங்கி இந்த படம் வரைக்கும் ஒரு வெற்றியான தயாரிப்பாளர் தான் இருக்காரு. இல்ல அப்படி சொல்ல முடியாது. இவர் தயாரித்து பல படங்கள் வந்து அவருக்கு நஷ்டம், அதனால் கடன் ஏற்பட்டது, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அதே நேரம் கனா போன்ற படங்கள் ஒரு பேசப்பட்ட படங்களா இருந்தது. அதுல எந்த மாற்றம் இல்லை. இப்ப பல படங்கள் வேறு தயாரிப்பாளர் பெயரில் இவர் பண்ணாலும் அது பாத்தீங்கன்னா ஒரு அதனுடைய பின்னணியில இவர் தான் தயாரிப்பாளராக இருந்தார். அதனால தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயனுக்கு தொடர்ந்து வெற்றி கிடைச்சதா நம்ம சொல்ல முடியாது. இன்னொரு பக்கம் அதே கொட்டுக்காளியுடைய ட்ரைலர் லான்ச்ல மிஷ்கின் அவர்கள் பேசிய விஷயம் நோஸ்கண்ட் மூமெண்டா இருந்தது. அததான் வந்து மீமா வந்து பரப்பிட்டு இருக்காங்க. நான் வந்து ரொம்ப சிறந்த நடிகரா பாக்குறதுல ஒண்ணு விஜய் சேதுபதி, மேடையில சிவகார்த்திகேயன் இருக்காரு, இன்னொன்னு சூரிய அப்படின்னு சொன்னாரு. ஒரு நோஸ்கட் மூமெண்டா தான் இதை பார்க்க முடியும்.
இல்ல இந்த ஒப்பீடு என்பதை விட அவர் பேசின அந்த ஆபாச பேச்சு தான் நமக்கு ரொம்ப இரிட்டேட் பண்ணுது. அது ஒரு பக்கம் வந்து சூரி வந்து ஒரு யூரின் போற மாதிரி ஒரு ஷாட் எடுத்தாங்க, அது மேல அந்த எடுத்து கேமரா வந்து பாக்குறது. என்ன அதெல்லாம் ரொம்ப அருவருப்பானது. இன்னும் சொல்ல போனா மிஸ்கினை வந்து உடனடியாக ஒரு மனநல மருத்துவமனையில சேர்த்து வந்து அவருடைய அறிவு வந்து ஒரு நார்மலான நிலைமையில இருக்கா, இல்ல ஏதாவது மனச்சிதைவு ஏற்பட்டிருக்கா அப்படின்னு வந்து அவர் உடனடியாக பரிசோதிக்கணும். அது வந்து அவருக்கு நல்லதோ இல்லையோ, இந்த நாட்டுக்கும் திரையுலகத்துக்கும் அது ரொம்ப நல்லதா இருக்கும். ஏன்னா நீங்க மேடையில பேசும்போது எப்பயுமே ஒரு கண்ணியத்தோட பேசணும். நீ வந்து உன் பேச்சுக்கு கை தட்டுவாங்க அல்லது உன் பேச்சை கவனிப்பாங்கங்கிறதுனால எதை வேணாலும் பேசிடக்கூடாது. அவர் பேசின பேச்சுங்கிறது அந்த மாதிரி தான் இருந்தது. சினிமாவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஒரு கேரக்டர் வந்து ஒரு சிறுநீர் கழிக்கிற மாதிரி ஒரு காட்சி எடுக்கிறாங்க அப்படின்னா அவர் நிஜமாக அவர் சிறுநீர் கழிக்க மாட்டார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு காட்சி இருக்கும்போது கேமரா வந்து பின்னால தான் இருக்கும். அதையும் தாண்டி வந்து அந்த கேமரா ஒரு முன்பக்கம் வச்சிருக்காங்க அப்படின்னா அவர் வந்து உண்மையிலேயே கழிப்பாங்களா? வேற படம் என்ன அது வந்து சூரி மாதிரியான ஒரு நடிகர் பண்ணும்போது எப்படி எடுப்பாங்க? ஸோ சினிமா தெரியாதவர்கள் கூட அதை வந்து நம்ப மாட்டாங்க. ஆனா இவர் வந்து ஒரு பைத்தியக்கார மாதிரி வந்து அந்த இடத்துல அதை பேசுறதெல்லாம் நம்ம உண்மையில அதை வந்து ஏற்க முடியல. அதை தாண்டி நடிகர்களை பத்தி பேசுறதுங்கிறது இவர்களுடைய லாப நஷ்டம் கருதி தான். அதுல மாற்றலாம். ஏன்னா இப்ப விஜய் சேதுபதி அவருக்கு ஒரு டேட்டு கொடுத்தாரு, அதனால அவரை நீங்க தூக்கி பிடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. நான் சிறந்த நடிகராக நினைப்பது சிவகார்த்திகேயனையும் சூரி தான் அப்படின்னா அந்த டேட்டு கொடுத்த விஜய் சேதுபதி கடுப்பாயிடுவார்ல. அதனால இப்ப அவர் பேரே அங்க உள்ள கொண்டு வர்ற சூழ்நிலையே அவருக்கு வந்துருச்சு. கருத்துக்களை நன்றி.